பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிய நம்மோடு அரசியல் விமர்சகர் ஷர்மிளா இணைந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். விஜய் புதிதாக கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கணும், மக்களுக்காக நான் அந்த அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு, மக்களுக்கு நல்லது சேர்க்கணும். தொடர்ந்து அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் நீங்க கூட சில நேரங்கள்ல வைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயங்க. ஒரு அரசியலுக்கு நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு தெளிவு இருக்கணும். வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அது சம்பந்தமான புரிதல் இருக்கணும். நாம we are living in a digital age where information is power. ஓகே, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்களே இன்னைக்கு கண்ணில் விட்டு விரல விட்டு ஆட்டக்கூடிய அரசியல் களத்துலதான் பல மூத்த தலைவர்களே ஆட்டம் கண்டு போற ஒரு அரசியல் களத்துலதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கொள்கை தெளிவே இல்லாம தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை மட்டும் நம்பி இந்த ரசிகர் கூட்டத்தை வாக்கு வங்கியா நாம மாத்திருவோம் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில அடுத்த எலெக்ஷன்லயே நின்னு உடனே நான் சிஎம் ஆயிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மெதப்பிலையும் அந்த ஒரு கனவுலையும் வரக்கூடிய அரசியல்வாதிகள் மீது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அவருடைய நிலைப்பாடுகள் எதுலயாவது ஒண்ணுல தெளிவு இருக்கா, இல்ல ரொம்ப பின் பாயிண்டடா அவருடைய விமர்சனம் ஏதாவது ரொம்ப பின் பாயிண்டடா இருக்கா, ரொம்ப தெளிவா தரவுகள் அடிப்படையில் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையே. சும்மா பொதுவாக ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு மேடையை போட்டு ஒரு 4 பஞ்ச் டைலாக் பேசிட்டா எல்லாரும் மயங்கி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப சமீபத்துல நடந்த அந்த பூத் கமிட்டி கூட்டத்துல கூட அந்த ஒரு பொண்ணோட வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. பூத் கமிட்டிக்கு வந்த பெண் அவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்க அண்ணன் மாசா பேசினாரு, எங்க தலைவர் ரொம்ப மாசா பேசினாரு, திமுக காலி அப்படின்னுச்சு. அடுத்த கேள்வி கேட்கிறாரு ரிப்போர்ட்டர், என்னமா பேசுனீங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியலங்க. அவ்வளவுதாங்க அவங்களுடைய அரசியல் தெளிவு. அடுத்த நாள் இவர் ஒரு அறிக்கை விடுறாரு, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் பார்த்து நடந்துக்கணும். ஏர்போர்ட்டோட நிலைமை பாத்தீங்களா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட இவங்க பண்ண அலம்பல்ல எவ்வளவு பொது ப்ராப்பர்ட்டி சேதப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க? மற்ற கட்சிகள் கூட கூட்டம் நடத்துது, இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துது, இந்த மாதிரியா நடக்கிறாங்க? மரத்துல இருந்து தாவி குதிக்கிறாங்களா வண்டி மேல? அப்ப முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா விஜயுடைய ஆதரவு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. சரி, அவங்க எல்லாம் வாக்காளர்கள், அவங்க எல்லாம் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. ஓவர் நைட்ல இதெல்லாம் நடக்காதுங்க. ஓவர் நைட்ல யாரும் ஒபாமா ஆக முடியாது. நீங்க முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க. உங்க ரசிகர்களை நம்பி நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு கொள்கை தெளிவு வேணும். மேடையில என்ன பேசணும் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த தெளிவை நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு கடத்தி அவர்களை அரசியல் படுத்தணும், அவங்கள வாக்காளர்களா மாத்தணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. நடக்கக்கூடிய விஷயமா மேடம். அதாவது விஜய் பேசுறதே எங்களுக்கான கொள்கை அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க, அவங்களுடைய ரசிகர்கள் நினைக்கிறாங்க. என்ன கொள்கை அதற்காக ஓட்டு போடுறோம் இல்ல, என்ன கொள்கை தான் வச்சிருக்கிறாரு? நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கல்ல சார். இப்ப சொல்லுங்களேன், இப்ப திமுகனா ஒரு திராவிட கொள்கை இருக்கு, திராவிட பெரியாரிசம் பேசுறாங்க, நாம சமூக நீதி பேசுறோம், சமதர்மம் பேசுறோம், அனைவருக்கும் அனைத்தும் சேரணும் பேசுறோம், பெரியார் சொல்றாங்க, அம்பேத்கர் சொல்றாங்க, விசிகா பேசுறோம், நாங்க அம்பேத்கரியம் பேசுறோம், அம்பேத்கரோட கொள்கைகளை பேசுறோம். விஜயோடைய ரசிகர் யாராவது ஒருத்தர் இல்ல அந்த கட்சியில இருக்கிறவங்க யார்கிட்டயாவது உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டானா அவங்களுக்கு தெளிவா பதில் சொல்ல தெரியுதா சார்? இன்னை தேதி வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால டிபேட்ல உட்கார்றவங்களுக்கு கூட அந்த தெளிவு இல்ல சார். அப்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காடருக்கு என்ன தெளிவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் மீது இருக்கக்கூடிய மோகத்தில் அவருக்கு ஓட்டு போடலாம். அவர் என்ன பெருசா இரு பெரும் திராவிட கட்சிகள் 65 வருஷத்துல செய்யாதத இவர் என்ன புதுசா செய்ய போறாரு? அதற்கான ஏதாவது செயல் திட்டம் வச்சிருக்காரா? அதற்கான ஏதாவது அஜெண்டா வச்சிருக்காரா? அதை பற்றி ஏதாவது ஒரு மேடையில இவர் வெளிப்படையா பேசியிருக்கிறாரா? நியாயமான கேள்விகள் தான். எனக்கு விஜய் மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில, ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அது வாரிசா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி எந்த விமர்சனமும் கிடையாது. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே டிசைடிங் ஃபேக்டர் மக்கள் தான். மக்கள் போடக்கூடிய ஓட்டு தான் தீர்மானிக்கும். நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் ஜாம்பவானோட வாரிசாக இருந்தாலும் உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நீங்க அரசியல்ல நிக்க முடியும். அந்த நம்பிக்கை விஜய் மேல இருக்காதா? கொள்கை சொல்ல அப்படிங்கிறீங்க, ஆனால் நான் வாக்க மட்டும் சொல்றேன். அவருக்கு கொள்கை தெளிவில்ல, கொள்கை அவரு கொண்டு செலுத்தல அப்படிலாம் சொல்றீங்க. பட் ஒரு பெரிய கூட்டம் வருது, அந்த கூட்டம் விஜய்க்காக காத்திருந்து பாக்குறாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஓட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டு போட மாட்டாங்களா? அவரால் ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கிட முடியாதா? எங்க ஒரு சர்க்கஸ் ஊருக்கு வருது, புதுசா வருது அப்படின்னா அந்த சர்க்கஸ பாக்குறதுக்கு நிறைய பேர் கூடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கேளிக்கைகளை பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் பார்த்துட்டு கை தட்டிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிருவாங்க.
அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க மக்கள். அப்படிதாங்க இது ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான். விஜய்க்கு வந்து இன்னமும் அவர் வந்து இஸ் an untested force. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு எலெக்ஷனை சந்திச்சாதான் அவருக்கான வாக்கு வங்கி என்ன, எந்த ஏஜ் குரூப்ல அவருக்கு வாக்கு போடுறாங்க, என்ன அடிப்படையில இவர்களுக்கு இந்த வாக்கு வந்தது, இதெல்லாமே ஒரு தேர்தல் போனாதாங்க தெரியும். இன்னும் ஒரு தேர்தலை கூட அவர் டைரக்டா கண்டெஸ்ட் பண்ணலங்க. 2026 is going to be his maiden. It's going to be his first election. மேடம், இன்றைய அரசு நீங்க வந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை வீழ்த்துற அளவுக்கு இவர் வந்து வாக்குகள் வரும் அப்படின்னு இவங்க பண்ணக்கூடிய ஒரு மாய அந்த ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, அதத்தான் வந்து நம்ம தவறுன்னு சொல்றோம். மத்தபடி விஜய் நிக்க கூடாது, அவருக்கு ஓட்டு வராது, அவர் ஓட்ட பிரிப்பாரு, தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, அதெல்லாம் வெயிட் பண்ணி தானங்க பாக்கணும். இஸ் ஸ்டில் an untested force. என்னுடைய பார்வையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆல் ஓவர் இந்தியா ஏதோ கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அழைத்தாவது வரணும். நான் வேற எதுவும் சொல்ல, கண்டிப்பா அழைத்து வர்றதுக்காவது ஒரு மினிமம் ஒரு 50%க்கான செலவுகளை பார்க்கணும். ஆனா விஜய் அப்படிங்கிற கூட்டம் அவர் வெளியில வரக்கூடிய நாட்கள் எல்லாம் காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. நாங்க அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, நாங்க அழைத்து வரவில்லை, அவங்களா வராங்க அப்படின்னு. கூட்டம் எல்லாருக்குமே வருங்க. மோடிக்கு வராத கூட்டமா, ராகுல் காந்திக்கு வராத கூட்டமா, ரஜினிகாந்துக்கு வராத கூட்டமா, கமல்ஹாசனுக்கு வராத கூட்டமா, விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கமல்ஹாசனுக்கு வந்த கூட்டத்தை நம்ம இப்படி எல்லாம் பேசவே இல்லையே. ராகுல் காந்தி ஒரு கட்சியின் பின்பலத்துல இருந்து வராரு, மோடி ஒரு கட்சியின் வராத கூட்டமா? விஜயகாந்த் கூட தான் இதை விட கூட்டம் வந்தது. விஜயகாந்துக்கு முதல் தேர்தல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்கு எடுத்தாரு அவரு? அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், இந்த 8 to 10% அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. ஒரு நியூ கமர்னு ஒருத்தர் வரும்போது ஒரு செக்ஷன் ஆஃப் வோட்டர்ஸ் புதுசா இவருக்கு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய வோட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க சொல்றீங்க இவங்க வந்து கேட்டகரிக்கலா சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. யூ ஜஸ்ட் cannot take it at face value. விஜய் என்கிற ஒரு நபரை, ஒரு நடிகரை, ஒரு ரசிகனா பார்க்கக்கூடிய கூட்டம் வந்து வேற, களத்துல ஓட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற. நீங்க எல்லா 234 தொகுதிகள்லயும் விஜயோடைய ஃபேஸ் வேல்யூ ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க யார கேண்டிடேட்டா நிறுத்த போறீங்க? அந்த கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும், அந்த கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு மக்கள் கிட்ட ஒரு அபிமானம் இருக்கணும். வெறும் விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தை வச்சு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கேண்டிடேட்டா அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. லோக்கல்ல யார் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க, இவங்களுக்கு வாக்கு அளிக்காம, இவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெளிவு இருக்கு, இவங்க என்னெல்லாம் செய்வாங்க, இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, இவ்வளவு பாப்பாங்களா இல்லையா? சரி, என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயுடைய ரசிகர்கள் அவருடைய ஆதரவு பொறுத்த வரைக்கும் அன்டெஸ்டட் ஓட்டு, அது உண்மைதான். ஆனா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அரசியல் பார்வை இருக்கு, எவ்வளவு விஜய் எடுத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஆர்வம் சொல்ற பழக்கம் இல்ல, பட் டெஃபினெட்லி பிட்வீன் 8 to 10% டெஃபினட்டா எடுப்பாரு. அவர் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர ஃபோர்ஸ் இல்லன்னு நான் அதை வந்து எனக்குமே ரிஜெக்ட் பண்ணல. அப்படியெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிட முடியாது. இஸ் டெஃபினெட்லி an untested force, but he is definitely a force to reckon with. விஜய் வந்தா எங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் வந்து யாருமே சொல்ல முடியாது. அரசியல் கட்சி கூட ஒரு புது வரவை பார்த்து அது சொல்றாங்கல்ல, பயப்படவே இல்லைன்னா அது ஒரு பெரிய முட்டாள்தனம். எப்பவுமே வந்து முன்ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அப்படின்னு. நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள தகுந்தது மாதிரி இருக்கு. ஆனால் விஜய் மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய விமர்சனம் அவரை பாஜக இயக்குகிறது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க? இல்ல, பாஜக எந்த அளவுக்கு இயக்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை இதுவரைக்கும் அவர் வைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு விமர்சனம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம டெஃபினட்டா கேட்கணும். ஏன்னா இதனால் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய விமர்சனங்கள் எல்லாமே திமுக மீதுதான் இருக்கிறதே தவிர ஆளும் பாஜகவை நோக்கி கடுமையான விமர்சனங்களையோ எதிர்நிலைப்பாட்டையோ வந்து அவர் எடுத்த மாதிரியே தெரியலையே. நீங்க மேடையில கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பேசக்கூடியவர் ஐயா மோடி ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு தானே பேசுறாரு. அப்ப இந்த வேறுபாடை வந்து மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த வக்ஃப் விஷயங்கள்ல கூட எந்த அளவுக்கு வந்து தீவிரமா நீங்க கண்டிச்சீங்க? ஒரு ஆர்ப்பாட்டம் போய் நின்னீங்க, போலீஸ் வந்தோன்னு பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. மற்ற கட்சிகள்லாம் போட்ட கேஸ்ல மத்த பேர் ஆர்கியூ பண்ணி கொண்டு வந்த ஒரு வேர்டிக்ல வந்து இவங்க கிரெடிட் எடுத்துக்க முயற்சி பண்றாங்க. மேடையில பச்சையா போய் சொல்றாருங்க ஆதவ அர்ஜுனா, 10ஓட சேர்ந்து 11 நீங்க நின்னீங்க, எல்லாருக்கும் கிரெடிட் கொடுங்க, தப்பு இல்ல. ஆனா எங்களால மட்டும்தான் நடந்துச்சு, எங்க தலைவர் ஒரு கேள்வி கேட்டதுனால இது நடந்துச்சு அப்படின்னு பேசுறது வந்து அபத்தமா இல்லையா உங்களுக்கு? மக்கள் பாத்துட்டு இருக்காங்களா, பாக்குறவங்க முட்டாள் இல்ல. எவ்வளவு விஷயங்கள்ல நீங்க ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. நேரடியா மோடியை நோக்கியோ இல்ல பாஜகவை நோக்கியோ தீவிரமான விமர்சனங்களை எதிர்கருத்துக்களை எப்ப வச்சிருக்கீங்க?
வைக்கல. அதனால ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பாஜகவுடைய மறைமுக பி டீம் சி டீம் அப்படி வேலை செய்யறாரு அப்படிங்கிற விமர்சனம் வரதா இருக்கலாம். எனக்கு நேரடியாக வந்து அத அப்படி பார்க்கணும் அப்படின்னு தோணல. பாஜக எல்லா கட்சிகளுக்கும் அமித்ஷாவுக்கு வந்து எல்லையில பாதுகாப்புல மேல இருக்கக்கூடிய அக்கறையை விட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி உருட்டி மிரட்டி கூட்டணிக்குள்ள கூட்டு வரலாம் அப்படிங்கறதுலதான் அவர் அதிக அக்கறை செலுத்துற மாதிரிதான் எனக்கு தோணுது. சோ அந்த வகையில் தேர்தல் நெடுங்க இன்னும் 1 வருஷம் இருக்கு. தேர்தலுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா அவங்கதான் மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீமான், விஜய் போன்றவர்களை அந்த பக்கம் இழுத்து போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி மேடம், ஒரே ஒரு கேள்வி நிறைவா கேட்டேன். பொதுவா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர் சினிமால இருந்து வந்தவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதும் கலைத்துறையில இருந்து நிறைய பேர் போய் இணைந்தாங்க. அந்த கட்சிகள்ல நிறைய இணைந்தாங்க. நம்ம சொல்ல போனா கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட ஸ்ரீபிரியா நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் போய் இணைந்தாங்க. ஆனா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், பெரிய அளவுல ஆர்டிஸ்ட் வந்த மாதிரியே தெரியலையே கலைத்துறையை சார்ந்தவங்க. See, MGR, you cannot compare MGR and Vijayங்க. Let us be very practical. ஆதவர்ஜுனா போன்ற தற்குறிகள் அதை வந்து மேடையில திரும்ப வந்து எம்ஜிஆர் மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிலைநிறுத்த முயற்சி பண்ணாங்க. அப்படி கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து அரசியல்ல இருந்திருக்கிறாரு. பல்வேறு கட்சிகள்ல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்துட்டு காங்கிரஸ் இதுல இருந்தாரு. அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தாரு. திமுகவுல ஒரு அடிப்படை உறுப்பினரா அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சு ஒரு ட்ரெஷரர் வரைக்கும் அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, பிரிஞ்சு வராருன்றாலும் அவரோட சேர்ந்து பல அரசியல் ஆளுமைகள் அவ கூட வந்தாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஆல்ரெடி அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அவங்கெல்லாம். சோ ஒரு பிரைம்டு கிரவுண்ட் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அப்படி இல்லையே கமல்ஹாசனுக்கெல்லாம், அப்படி இல்லையே. நீங்க வந்து ஒரு உங்களுடைய ரசிகர்களை நீங்க அரசியல் படுத்தினீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வந்து நீங்க வந்து சினிமா துறையில இருந்து யாரும் போய் சேர மாட்டாங்க. சினிமா துறையில இருந்தே யாரும் போக மாட்டேங்கிறாங்க. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் a one man showங்க. இது வந்து அவர் அக்சஸபிளாவே இல்லையே. இப்ப நீங்க எந்த அளவுக்கு கமல்ஹாசனாவது அக்சஸபிளா இருந்தாருங்க, ரஜினிகாந்த் அக்சஸபிள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்சஸபிலிட்டி கூட விஜய்க்கு இல்லையே. பனையூர்லயே உள்ளே இருந்தாருன்னா எப்படிங்க? உங்களோட உங்க நிர்வாகிகளே நீங்க சந்திக்க மாட்டேங்கிறீங்களா? அதை தானே வெளியில வந்து அவங்க குற்றமா சொல்றாங்க. பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாங்க, அது நேரா தலைமைக்கு போகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வெளிப்படையா வைக்கிறாங்க. தலைமையை சந்திச்சு எங்களால இந்த பிரச்சனையை சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நீங்க சந்திக்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க முதல்ல ஒரு தலைவருக்கான அடிப்படை பண்பு என்ன? மக்களுக்கு ஆக்சசிபிளா இருக்கணும். மக்களுக்கு வந்து அந்த உணர்வு வரணும், அந்த ஒரு கனெக்ட் வரணும். அந்த கனெக்ட் உங்ககிட்ட எப்படிங்க வரும்? உங்க நிர்வாகிகளுக்கே உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இல்லைன்னா அப்புறம் எப்படி? நீங்க நடிகர்கள் வரலன்னு சொன்னீங்க. அந்த தாடி பாலாஜி வந்தாருல, அவரையும் வந்து அவர் பச்சையெல்லாம் குத்திக்கிட்டாரு பாவம். அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால அவரை வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். நிறைய பேர் இங்க உண்மையிலேயே ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய கொள்கைகளாக ஈர்க்கப்பட்டு பல அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கூட சில கட்சிகளுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்திருக்கோம் இல்லையா பல காலகட்டங்கள்ல. அப்படி யாராவது ஒரு மூத்த அரசியல் தெரிஞ்ச ஒரு தலைவர் யாராவது தாவேக்காக வந்திருக்கிறாரா? எல்லாமே அறவை காடுகளை வச்சுதானே இவங்க ஒரு சர்க்கஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த சர்க்கஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த கட்சியாவே என்னால எனக்கு அந்த அளவுக்கு அதை சீரியஸாவே பார்க்க முடியல. நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க ஷர்மிளா மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.